இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு இதயம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு பசுமை பூமியில் வீட்டுக்கு வீடு திட்டத்தில் இன்னைக்கு ஒரு முக்கியமான கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம் வியூவர்ஸ். ஏன்னா ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. ஏன்னா தயவு செய்து அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, தென்னை அனிதாவா 1000 மரம் இருந்தால் அரசனுக்கு சமம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அது ஏறக்குறைய ஒரு 15 ஏக்கர் இருந்தால் நம்ம ஒரு 1000 தென்னை மரத்தை உற்பத்தி செய்யலாம். அதில் 1000 தென்னை மரத்தை வளர்க்கலாம். ஒரு 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷத்தில் வருமானம் வரும். அப்போ அரசன் எப்படி வாடுறான்னு சொன்னால், அரசனுடைய வாழ்க்கையில் ஒரு வீடு இருக்கும், கார் இருக்கும், சிப்பந்திகள் இருப்பாங்க, வேலையாட்கள் இருப்பாங்க. சிரமம் இல்லாமல் ஆடம்பரமாக வாழ்க்கை வாழலான்னு சொல்கிறதான் அரசனுக்கு சமம் சொல்கிறது. அப்போ விவசாய பெருமக்களே, நீங்கள் தென்னங்கண்டு சாகுபடி செய்கிற விவசாயிகள் ஃபஸ்ட்டு அந்த இடம் தென்னை மரத்துக்கு தென்னை சாகுபடிக்கு உகந்த மண்ணா, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தயவு செய்து அதை நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, நம்மக்கிட்ட எவ்வளவு வாட்டர் சோர்ஸ் இருக்குது. இன்றைக்கி இது நிறைய விவசாயிகள் தப்பு பண்ணுறீங்க. அந்த தப்பு நடக்காமல் இன்றைக்கு ஒரு உன்னதமான ஒரு மேதையை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த எவ்வளோ தண்ணி சோர்ஸ் இருக்குது. ரெண்டாவது, நமக்கு இருக்கிற தண்ணி சோர்ஸை சொட்டு நீர் பாசனத்தில் கொடுக்குறதா, இல்லை நம்ம எந்த வழிமுறையில் தண்ணியை சிக்கனப்படுத்துறது. இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நம்மகிட்ட இருக்கிற தண்ணியை வச்சு தான் நம்ம எவ்வளோ ஏக்கர் தென்னை சாகுபடி செய்யலாம். அடுத்து தென்னையில் என்னென்ன ஊடு பயிர்கள் செய்யலாம், தென்னையில் என்னென்ன வேலி பயிராக மரப்பயிர்கள் செய்யலாம். அடுத்து அந்த தென்னைக்கு உள்ள என்னென்ன ஊடு பயிர்கள், அது இல்லாமல் நம்ம தென்னைக்கு உள்ள கால்நடைகள் வளர்க்குறது, இதெல்லாம் சேர்ந்ததான் விவசாயம், ஃபார்ம் கம்யூனிட்டி, அதாவது இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சொல்கிறது இதுதான். இப்போ நம்ம இந்த விஷயத்தை பற்றி, அந்த மண் எப்படி இருக்கணும், எவ்வளோ வாட்டர் சோர்ஸ் இருக்கணும், வறட்சியான மாவட்டத்தில் தென்னை எப்படி வளர்க்குறத பற்றி நம்ம இப்போ பார்க்குறோம் வியூவர்ஸ். இதில் முதலாக என்னுடைய ஏறக்குறைய 157வது வீடியோவாக, உண்மையிலே இன்னைக்கு நான் ரிலீஸ் பண்ணுற வீடியோ என்னுடைய 25 வருடங்களுடைய ஆராய்ச்சியினுடைய ஒட்டுமொத்த கோட்பாடாக இந்த தோட்டம் அமைகிறது. இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டம்னு சொன்னாலே தெரியும், அது ஒரு ட்ரையான மாவட்டம். அதில் மருங்காபுரி தாலுக்காவில் இந்த இடத்துக்கு வல்லநாடு கைகாட்டின்னு சொல்கிற ஒரு கிராமம். அதாவது திருச்சி மாவட்டம் மருங்காபுரி கிராமத்தில் வல்லநாடு கைநாட்டின்னு ஒரு கிராமம். இந்த கிராமத்தினுடைய ஓனர் நான் சொன்னேன், உழைச்சி சோறு போட்ட விவசாய வர்க்கம் அழிஞ்சு போச்சு. அந்த விவசாய வர்க்கத்திலையும் தன்னை வருத்தி ஓடா செய்து மெழுகுத்திரி எப்படி ஒளி கொடுத்து தன்னை அழிக்கிறது மாதிரியோ இன்னைக்கு விவசாய பெருமக்கள் தன்னை அழித்து விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் உயர்திரு மிஸ்டர் ராமலிங்கம் ஐயாவை பார்த்தாலே தெரியுது. இவருடைய துணைவியார் மிஸ் சிந்தாமணி ராமலிங்கம் அவர்களையும், அவங்களுடைய மகள் உயர்திரு திருமதி தனம் சங்கரன் அவர்களையும், அவருடைய புதல்வர் உயர்திரு மிஸ்டர் தாரகர் கண்ணன், ஒரு அருமையான பேர். அவர் எனக்கு ஃபோனில் பேசும்போதே அந்த தாரகை கண்ணன் அந்த நேம் மனதில் ரொம்ப பதிஞ்சிச்சு. அவர் ஒரு MCA பட்டதாரி. நித்யா தாரகை கண்ணன் இந்த தோட்டத்தினுடைய அவருடைய சித்தப்பா உயர்திரு மிஸ்டர் VO ராஜேந்திரன் ஐயா அவர்களையும், அதுக்கப்படியாக ஐயா உயர்திரு மிஸ்டர் சவுந்தரராஜன் ஐயா அவர்களை, ஐயா என்ன வேணும், தாய் மாமா, உங்களுக்கு மாமா, அவர்களையும் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இப்போ இது ஏறக்குறைய இந்த இடத்த பார்த்தேன்னு சொன்னால், நான் முதலே சொன்ன மாதிரி இது ஒரு வறட்சி மாவட்டம். இதில் ஏற்கனவே தென்னை மரம் அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் தென்னை மரத்தில் அவங்களுக்கு போதிய வருமானம் இல்லை. சில தொழில்நுட்பங்களுடைய கோளாறுனால அந்த தென்னை மரத்தை கட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி தென்னை விவசாயம் பண்ணுறது இன்னும் சொல்கிற முன்னாடி, நம்ம உயர்திரு மிஸ்டர் தாரகை கண்ணன் அவர்கள் நம்ம பசுமை பூமியை எப்படி அழகுனாரு, அதை பற்றி அவர் இன்னும் ஊர் அட்ரஸ் உங்களோட மொபைல் நம்பரை சொல்லுங்க வியூவர்ஸுக்கு. என்னோடய பேர் தாரகை கண்ணன். அவங்க அம்மா, என்னோட அம்மா, அவங்க பேர் தனம், அப்பா பேர் சங்கரன். இது அவங்களுடைய காடு 3 ஏக்கர் கிட்ட வரும். திருச்சி மாவட்டம் மருங்காபுரி தாலுக்கா வல்லநாடு கைகாட்டின்ற ஊரில் இருக்கோம்.
இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து தென்னை மரம் இருந்தது, ஆனால் சரியான காய்ப்பு இல்லாத காரணத்தினால அதை வேரோட பிடுங்க வேண்டியதாக இருந்தது. ஒரு 5 வருஷம் கழித்து திருப்பி இதுக்கு தென்னந்தோட்டமே போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதில் சில ஆராய்ச்சிகள் இறங்கணும். அதில் எங்களுக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சது வந்து பசுமை பூமி வந்து எங்களுக்கு தெரியும். ஐயா பசுமை என்னோட ஒய்ஃப் வந்து நித்யா, அவங்க திருப்பூரில் அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி இந்த வீடியோஸ் பாருங்கள், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணதுனால அவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அதை பாருங்கன்னு சொன்னாலும் சரி, நாங்கள் உங்களை வச்சு தான் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கணும்னு முடிவு பண்ணி உங்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கோங்க. சரி, ஓகே. உங்கள் பேர், அட்ரஸ், இந்த மொபைல் நம்பர் சொல்லுங்கள். மொபைல் நம்பர் வந்து 9632077207. சரி, ஐயாவை பற்றி சொல்லுங்கள். அடுத்து இவர் என்னுடைய சித்தப்பா, ரிட்டையர்டு விஏஓ. ஐயா ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க? ஆமாம், ரிட்டையர்டு விஏஓ. இவர் பக்கத்தில் இருக்கார். அடுத்து தாத்தா, எல்லாம் நம்முடைய குல தெய்வம். தாத்தாவுடைய காலில் ஆசீர்வாதம். ஏன்னா உண்மையிலே நான் அடிக்கடி சொல்லுவேன், விவசாயம் செய்கிறவர்கள் இந்த நாட்டினுடைய பெரிய விவசாயம். இதை போல அவருக்கு 4-5 தோட்டம். ஓ, இதை மாதிரி நான் உங்களுக்கு ஒரு தோட்டத்தை செய்திருவேன். 4-5 தோட்டம். பரவாயில்ல. ஐயா மகளுக்கு இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாச்சு. உண்மையிலே நான் வந்து விவசாயத்தை பார்த்தாலே நான் கையெடுத்துக்கும். இந்த விவசாயத்தை வந்து நம்மால் வரித்து சென்ற பணியை இந்த பசுமை பூமி செய்திருக்கிறது. பசுமை பூமி வந்து சொல்கிற ஒவ்வொரு கருத்துக்களும் உண்மையான கருத்துக்களாக இருக்கும். அதை வந்து நாட்டினுடைய பொருளாதாரம் இனி விவசாயத்தில் மேம்பாடு அடையணும். விவசாயத்தை விட்டு ஓடினவங்கன்னா திரும்ப விவசாயம் வரணும். இதுதான் நம்முடைய பசுமை கான்செப்ட்டு. காலகட்டத்தினுடைய கட்டாயத்தை கருகி நம்ம இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே போகிறோம். இப்போ விவஸ் இந்த மண்ணை பார்த்தேன்னு சொன்னால், நான் முதலே இதை வந்து குழியை வெட்டிட்டேன். மண் இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப அற்புதமான சாயில். அது தென்னைக்காகவே கடவுளால் படைக்கப்பட்ட மண் மாதிரி இருக்குது. பட் விவஸ் இதில் ஒரே ஒரு விஷயத்தை, தென்னை விவசாயம் பண்ணுறவங்க ஒரு மண்ணை எடுத்து பார்த்தேன்னு சொன்னால், இந்த மண்ணில் வந்து பொதுவாக நீங்கள் பார்த்தேன்னு சொன்னால், இந்த மண்ணில் வந்து கொஞ்சம் உப்பினுடைய தன்மை கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி மண்ணில் வந்து தண்ணிலையும் கொஞ்சம் ஈஸியும் உப்பினுடைய தன்மை கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி இந்த உப்பு தன்மை வந்து தென்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மண் வந்து எந்த வகையை சார்ந்ததுன்னு சொன்னால், சாண்டி லோம்னு சொல்கிறது, மணல் கலந்த ஒரு வகையான மண். பொதுவாக வந்து மண்ணை நம்ம பண்ணும்போது மண்ணினுடைய புடிமானத்தை பார்க்கும்போது மண் கம்பிட்ட உதிரக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக இருக்கும்போது இதில் வந்து கிளே கண்டென்ட் கம்மியாக இருக்கனால ஐயா கண்டிப்பாக இதில் இது வேட்டு பகுதி. இந்த மழை காலங்களில் தண்ணி தேங்காது, வடிகால் வசதி இருக்குது. ரெண்டாவது மண் வந்து தென்னைக்காகவே உள்ள மண், உப்புத்தன்மை இருக்குது. மற்ற பயிர்களும் இதில் தாங்கி வளரும். என்னென்ன ஊடு பயிர்கள் நம்ம போடுறோம், எப்படி நம்ம தென்னையில் இதில் சாகுபடி செய்ய போகிறோம்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக லெவலிங் பண்ணிடுங்க. லெவலிங் பண்ணிக்கிட்டு அதை வந்து பார்ட்டியாக பிரிச்சுருங்க. ஏ பிளாக்கு, பி பிளாக்கு, சி பிளாக்குன்னு ஒரு 4 பிளாக்கை பிரித்து ஒரு ரோடு வசதி, பென்சிங். ஆடு மாடு வந்து எக்காரணத்தை கொண்டு தென்னங்கண்ணை கடிக்கக்கூடாது ஐயா. ஏன்னா தென்னங்கன்று தான் ஆடு மாடு கடித்தாலே ஐயா அந்த தென்னங்கன்று 2-3 வருஷத்தில் ஒட்டுறாங்க, நாட்டுறாங்க கூட 5 வருஷத்தில் காய்ப்பு வரும். அந்த இலையினுடைய ஏரியாவை ஆடோ மாடோ அதை கடிச்சிட்டு அம்மாவை நெல்லை கூப்பிட்டுருப்பாங்க ஐயா. அதுக்குதான் ஆடு மாடுகள் வந்து கடிச்சிட்டுன்னு சொன்னா ஐயா கண்டிப்பாக 2-3 வருஷத்தில் காய்ப்பு வர்றது 10 வருஷம் வந்தாலும் காய்க்காது. அதனால பச்சை ஓலைகளையும் வெட்டக்கூடாது. 36 மட்டை வரணும். 36 மட்டை இருந்தால் தான் அந்த மரம் வந்து ப்ராப்பராக காய்க்கும். அப்போ அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இடத்துல எப்படி சொன்னால் லெவலிங் பண்ணி இந்த ரகத்தில் இளநீக்கும் தேங்காய்க்கும் உரிய ரகமாக நம்ம சிரஞ்சீவி ஒட்டோடும் சிரஞ்சீவி 2 பெஸ்ட்டு. ஏன்னு சொன்னால் நமக்கு தண்ணி அளவாக இருக்குது. இப்போ வந்து 70, இப்போ சிரஞ்சீவி 1 18 அடிக்கு போட்டதுனா 134-135 கன்று வரும். இது 70 தான் வரும் சிரஞ்சீவி 2. அப்போ 134க்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும். அதிக தண்ணி தேவைப்படும். ஏன்னா நமக்கு இது வறட்சி பூமி, தண்ணி கம்மியாக இருக்கனால ஐயா கண்டிப்பாக சிரஞ்சீவி 2 குட்டடட்டைன்னு ஒரு ரகத்தை சூஸ் பண்ணுங்க. அதனுடைய தன்மையை பற்றி நான் பேசுகிறேன். அது கண்டிப்பாக ஐயா நீங்கள் முறையாக பராமரித்து நான் சொன்ன மாதிரி தொழில்நுட்பங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோன்னா நீங்கள் இது வந்து வறட்சி பூமின்னு பயப்பட வேணாம். பொள்ளாச்சி, கோயம்புத்தூரில் எப்படி தென்னை மரம் காய்க்குமோ அதில் 90% வருமானத்தை நம்ம இதில் எடுக்கலாம். அதில் உள்ள குவாலிட்டியும் எடுக்கலாம். அதில் வந்து அவங்களுக்கு ஒரு குப்பை சாதி உரங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன வச்சாலும் காய்க்கும். நம்ம அதனுடைய சீதோஷ நிலையை மாற்றணும். இப்போ ஒன்றும் இப்போ வந்து ஒரு வெயிலாக இருக்க, இப்போ நம்ம வந்து இதுக்கு போகிறோம், சவுதி அரேபியா, வறட்சி அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் போகிறோம். அங்கன்னா கந்தக பூமி, சூரிய ஒளியனா பார்த்தீங்கன்னா இங்கே 46 டிகிரி 40 அடி 50 டிகிரி செல்சியஸ் அவன் ஏசி ரூமுக்குள்ளே தங்குவான். அதே மாதிரி நம்ம அமைப்புகளை மாற்றணும். இப்போ வெயிலாக இருந்தால் குடை பிடிக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி பொள்ளாச்சியில் வந்து காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்.
நம்ம ஏரியா காற்றில் ஈரப்பதம் கம்மியாக இருக்கனால அந்த காற்றினுடைய ஈரப்பதத்தை எப்படி என்ன உண்டு பண்ணணும்னு சொல்லி நம்ம அதுக்குள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி போகிறது இந்த நடவுமுறையை பற்றி பார்க்குறோம். நடவுமுறையில் ஐயா என்ன பண்ணுதுன்னா, இது மேட்டு பகுதி, கண்டிப்பாக நீங்கள் சொட்டு நீர் பாசனம் ரெடி பண்ணி ஆகணும். எக்காரணத்தை கொண்டு சொட்டு நீர் பாசனம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி மேடம் நீங்கள் தென்னங்கன்று யார் சொன்னாலும் நடவு செய்யாதுங்க. ஏன்னா அதை செய்கிறத ப்ரொஃபஸர்லாம் செய்யணும். அப்போ நீங்கள் அடுத்து குழி வெட்டும் போது 24 to 25 அடி இடைவெளி வேணும். 25 கூட வைக்கிறீங்க. ஊடு பயிரை வைக்க போகிறீங்க சதுர வடிவத்தில், ஸ்கொயர் டைப்புன்னு இங்கிலீஷில் சொல்லுவான். சதுர வடிவத்தில் ஒரு நீங்கள் 25 அடிக்கு ஒன்று போட்டால் ஏக்கருக்கு 70 கன்று வரும். இங்கே வேலி ஓரங்கள் வைக்கும்போது ஒரு 15 அடிக்கு ஒன்று நெருக்கி வைங்க. அதுக்கு அடுத்த வேலியில் மரக்கண்டுகளை வைங்க. நான் எப்போதுமே பசுமை பூமி வியூவர்ஸுக்கு சொல்கிறது என்னன்னு சொன்னேன், ஒரு பயிரை சாப்பிட்டு இருக்கக்கூடாது, எப்போதுமே மல்டி கிராப் இருக்கிறோம். அதே மாதிரி மல்டி கிராப் 3 வகையான வருமானத்தை சொல்லுவாங்க எல்லாருக்குமே. இப்போ நம்ம ஐயா இருக்காரு, ஐயாவுக்கு அடுத்த ஸ்டேஜில் மேடம் இருக்காங்க, மேடத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் மிஸ்டர் தாரகண்ணன் வந்தார், தாரகண்ணனுக்கு அடுத்து இப்போ குழந்தை வந்திருக்கு, நிச்சயமாக இருப்பாங்க. அப்போ இவருக்கு வந்து கொள்ளு பேரன். அதே மாதிரி நான் என்ன சொன்னேன்னு சொன்னால், நம்முடைய பேரனுக்கு நம்ம கேட்பான், நாளைக்கு அப்பா தாத்தா அப்பா எனக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கேன்னு கேட்பான். பேங்க்கில் என்ன பணம் போடாதுங்க. பேங்க்கில் பணம் போடுறதும் சரி, அது வந்து பாவத்தை சேர்க்கணும், ரெண்டும் ஒன்று தான். நான் சொல்கிறேன் தப்பை யாரும் பணம் சேர்த்துக்க தப்பாக நினைக்காதுங்க. பணத்துக்கு பதிலாக மரக்கன்றுகளை நட்டு கொடுங்க. இந்த மரக்கன்றுகள் நடும்போது 20-25 வருஷத்துக்கு கட்டி வரும்போது அவனுக்கு பேங்க் வருமானம் பெருசாக வரும். இந்த சமுதாயத்தில் நம்ம சுத்தமான காற்றை உற்பத்தி செய்த மாதிரி இருக்கும். குளோபல் வார்மிங் இப்போ வரை வெயில் எவ்வளோ வெயில் அடிச்சுட்டு போகுது. இந்த கொரோனா வந்தால் இப்போ மழையை பெஞ்சிச்சு, புகை குறைஞ்சிட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ சந்ததிகள் வந்து மரக்கன்றுகள் நம்ம வளர்க்கணும். அப்போ அவனுக்கு வருமானத்தையும் கொடுக்குறோம், புனித தொழிலாகிய பணத்தையும் சேர்க்குறோம், நல்லதை நம்ம சேர்க்குறோம். இந்த சமுதாயத்துக்கு தேக்கு வந்து மேடம் நீங்கள் வந்து அதில் வந்து நிறைய தேக்கு இருக்கு. பர்மா தேக்கு, ரங்கூன் தேக்கு, பர்மா, ரங்கூன், நைஜீரியா, மலபார்னு சொல்லிட்டு தேக்கு 6 அடிக்கு ஒன்று கம்ப்ளீட்டாக அதுவும் போட்டுட்டு, ரோஸ்வுட்டு, சிகப்பு சந்தனம் வேலி 6 அடிக்கு ஒன்று, சிகப்பு சந்தனம், செம்மரம் ரொம்ப ரொம்ப நல்லது மேடம். அது நீங்கள் கட்டிங் பண்ணும்போது எந்த மரமாக இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி தான் மேடம் கட்டிங் இப்போ வேண்டியது இல்லை. நீங்கள் வைக்கிறது மேடம் 6 அடிக்கு தேக்கு வைங்க. அடுத்து ஒரு கொஞ்சம் இடத்துல தேக்கை விட்டுட்டு கொஞ்சம் இடத்துல வந்து இது வைக்க ரோஸ் விட்டு, அடுத்து ரோஸ் விட்டு வேற, சிகப்பு சம்மரம் வேற கலந்து ஒரே இதை வைக்க. ஒரு தேக்கு, ஒரு ரோஸ் விட்டு, ஒரு செம்மரம், அப்புறம் அடுத்து இப்படி செம்மரம், ரெட் சாண்டன், இந்த 3மே போதும். அப்போ இதே உங்களுக்கு சுற்றி வந்து பார்க்கணுன்னா ஏறக்குறைய ஒரு 500 செடி வந்துடும் மேடம். 25 வருஷத்துக்கு பிறகு 500 செடி, ஒரு செடி 2 லட்ச ரூபா விற்கும். அப்போ இது ஒரு 5 கோடி ரூபாய்க்கு வருமானம் ஆயிடுச்சா பேரனுக்கு? ஆமாம் மேடம், உண்மை. விவசாயத்தை மேடம் திட்டமிடாமல் பிளானிங் பண்ணாமல் அறிவாற்றல் இல்லாமல் விவசாயம் செய்தால் விவசாயம் தோத்து போயிடும். விவசாயத்துக்கும் அறிவாற்றல் வேணும். ஒரு விஓ தொழில் ஐயா பார்க்குறான்னு சொன்னால் அதில் சிட்டா என்ன நமக்கு தெரியுமா? நம்ம அவருக்கு தெரியும் சிட்டா என்ன, அடங்கல் என்ன, அது இது அதில் ஒன்று இது இருக்குது, யூடிஆர் பட்டான்னு சொல்கிறாங்க, ஒன்றும் புரியலை. அது மாதிரி விவசாயத்துக்கு தொழில்நுட்பம் வேணும் மேடம், கண்டிப்பாக வேணும். அப்போ நம்ம இருக்கிற தண்ணி நீங்கள் ஆலோசனை எப்பவுமே இருக்கணும். இல்லை மேடம், நான் வந்து மேடம் என்னுடைய கான்செப்டே மேடம் விவசாயிகளின் வேத நூல் பசுமை பூமி. இந்த விவசாயத்தை நலிவடைந்தவங்க திரும்பவும் இந்த விவசாயத்தை செய்துக்கிட்டு ஒரு பகவான் நடராஜன் பசுமை பூமி இயங்கிக்கிட்டு இருக்கணும். மக்கள் மனதில் சுவாசிக்கிற காற்றாக ஒவ்வொரு மக்கள்கிட்ட வளர்ந்துக்கிட்டு இருக்கு, நிச்சயமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நான் செய்கிற படி யாருமே இதுவரை யாருமே செய்ததில்லை மேடம். நான் ஃபீல்டில் இறங்குறேன் மேடம், அந்த வேலையை நான் தான் செய்வேன். ஆமாம் மேடம், நான் வேலை ஆட்களை விட்டுக்கிட்டு நான் படித்துறான். ஒரு பேசிக்கலி பட்டதாரி மேடம். என்னோடய சர்வீஸுக்காக பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம், அதென்னா எனக்கு சந்தோஷம் இல்லை. ஒவ்வொரு விவசாயமும் ஒவ்வொரு விவசாயத்தில் நிற்கிறவங்களும் அதை வந்து ஒரு மேம்படுத்தி அதில் விவசாயம் செய்கிறவங்க உலக்குனா உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு மிஞ்சுன்னு இருக்கக்கூடாது. உழுதவனும் கணக்கு பார்த்தா கோடீஸ்வரன் ஆகலாம். இந்த தொழிலும் புனிதமான தொழிலும் மக்கள் விரும்பி செய்யலாம். அதுதான் என்னுடைய வேலையே. கண்டிப்பாக செய்வாங்க மேடம். நீங்கள் இதில் செய்ய வேண்டியது வேணால் நான் முதலே சொன்ன மாதிரி சதுர வடிவத்தில் எடுத்து 25 அடிக்கு மார்க்கிங் பண்ணி ஜேசிபியை வச்சு 3 அடி நீளம் ஆழம் ஆகலாம். அதை மார்க்கிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேடம். சும்மா அன்னை ஒரு தோட்டத்துக்கு போகிறேன் மேடம், ஒரு குழியை வந்து இங்கே வெட்டி வச்சுருக்காங்க, ஒரு குழி இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கு. காற்று தடைப்படக்கூடாது மேடம். வரிசை எதுக்கு வைக்கிறதுன்னு சொன்னால் காற்றினுடைய வேகம். இப்போ சார் ஐயா அதில் நிற்கிறாரு, நான் இதில் நிற்கிறேன், ஐயாவுடைய காற்று அங்கே தடைப்படுது பாருங்க.
அப்போ நான் இங்கே வரும்போது தடைப்படும் போது இந்த வழியில் காற்று வந்துக்கிட்டே இருக்கும். நான் இங்கே நின்று சொன்னால் அடுத்து இங்கேயும் தடைப்படுது. அப்போ ஒரே வரிசையில் இருந்தால் காற்றினுடைய வேகங்கள் இங்கிட்டு வரும், இப்படி வரும். அதனால காற்றினுடைய தடை வரக்கூடாதுன்னா வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலும் கிராஸ் வரணும் மேடம். இங்கே பார்த்தாலும் வரணும், இங்கிட்டு பார்த்தாலும் வரணும், இங்கிட்டு பார்த்தாலும், அதுதான் மேடம். அதுக்கு ஆள் இருக்குது. இல்லாட்டி நம்ம கிராமத்திலே ஆள் இருக்காங்க. அதை முறைப்படுத்தி அது சுண்ணாம்பு போட்டு கோடு போட்டு கம்பு ஊனி அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை ஓரத்தை எல்லாம் பார்த்து அதுக்கு ஆள் இருந்தால் பாருங்க, நம்மகிட்ட ஆள் இருக்கு. வெரி குட். இந்த தம்பி இருக்காது. இப்போ அதுதான் நல்லது. இப்போ இவங்களை மாதிரிப்பட்டவங்க நம்ம மேம்படுத்துறதான் பசுமை பூமியுடைய வேலை பண்ணிட்டு மேடம். இப்போ இதில் சென்டர் வருதுன்னு வைங்க மேடம். இதில் ஒரு கம்பு நாட்டுறோம். இந்த கம்பை மையமாக வச்சு மேடம் இங்கிட்டு 1.5 அடி, இங்கிட்டு 1.5 அடி, இங்கிட்டு 1.5 அடி, இங்கிட்டு அதான் 3 அடி. 3 அடின்னு சொல்லுவோம். 3 அடி நீளம் ஆழம் அகலன்னு சொல்கிறது 3 அடி. அதை ஜேசிபி வச்சு ஒரு பக்கெட்டு மண்ணை எடுக்கும்போது மேடம் இந்த மேல் மண் மட்டும் எடுத்து, ஏன்னா மேல் மண்ணில் தான் நம்ம அந்த குப்பை சாணி உரங்கள் போட்டு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கும். அந்த மண்ணை எடுத்து நீங்கள் மற்ற மண்ணோட போடணும். அந்த ஒரு பக்கெட்டை எடுத்து தனியாக வைக்கணும், மறு பக்கெட்டை எடுத்து தனியாக வைக்கணும். அதை அடியில் இருக்கிற மண்ணை நீங்கள் விசிறி விட்டுருங்க. மேலே இருக்கிற மண்ணை முதல் பக்கெட்டில் வர மண்ணை ஆக குலுக்கி அடியில் போடணும் மேடம். அடுத்து வேணா நான் முதலே சொன்ன மாதிரி மேடம் இல்லை இதெல்லாம் சொல்கிறேன். முதலடி போட்டுட்டு இந்த மண் நான் முதலே சொன்னேன் புழுதி 3 தென்னை மரம் மேடம் நல்லா புரிஞ்சு. இந்த மண்ணினுடைய பெசல் என்னன்னு சொன்னால் இந்த உப்பு தன்மைக்கும் இந்த மண்ணுடைய அமைப்புக்கும் 3 நாட்டு மரம் காய்க்கிறது, உதிர ஒரு மரம் காய்க்கும். அதுதான் உங்களுக்கு இதில் ப்ளஸ்ஸு. அடுத்து தண்ணியும் நல்லா இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அதே நேரத்தில் இதில் நோய் வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வரும். எப்படி வேகமாக வளருதோ அதே மாதிரி நோய்களும் வந்து இது அட்டாக் பண்ணும். அதுக்கு தான் இதுதான் இதில் முக்கியமான இதுதான் என்னுடைய பசுமை பூமியில் நான் கண்டுபிடிப்ப உலகத்தில் யாருமே கண்டுபிடிக்கல. உண்மையில சேலஞ்ச் சொல்கிறேன், எந்த ஒரு பல்கலைக்கழகத்தை இதை கண்டுபிடிக்கல. இந்த புழுதித்தன்மை சில்ட்டு இருக்கிற மண்ணில் இதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். புழுதித்தன்மை அதிகமாக இருக்கும்போது வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். இப்படி 3 இலை வர இடத்துல 5 இலை வரும். அதே நேரத்தில் அந்த பிரசு இரும்பினுடைய தாது அதிகமாக இருக்கனால அந்த வேரை சுட்டு பங்கஸ் கேனோடர்மா லூசிடம்னு ஒரு நோய் கிருமி வந்து காய்க்கிற தெருவையில் மரம் அப்படியே பட்டுக்கிட்டே போகும். இதை கட்டுப்படுத்த முடியாது. எப்படி கொரோனாவை கட்டுப்படுத்த நம்ம முடியாமல் தடுமாறுறோமோ அதே மாதிரி இதுக்கு ப்ராப்பரான வைத்தியம் கிடையாது. இது ஏன் வருதுன்னா மண்ணினுடைய இந்த பிரச்சனை தான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் முதலடியை கீழே போட்டுட்டு 2வது அடி 1.5 அடி மண் வந்து இது நீங்கள் சேர்க்கணும். ஒரு கரம்ப மண் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். களிமண்ணில் கருப்பு மண்ணாக இருக்குது, வண்டல் மண்ணுன்னு சொல்லுவாங்க. கரம்ப மண், வண்டல் மண், களிமண். கரம்ப மண் ஐயா சொன்னதான் கரெக்டான பேர். அது பேர் இங்கிலீஷில் அதுக்கு பேர் கிளே லோம்னு சொல்லுவாங்க. இது சாண்டி லோமு. இப்போ என்ன ஆகுதுன்னா மைனஸையும் ப்ளஸையும் மிஸ் பண்ணுவாங்க. இந்த மண் என்ன ஆகுதுன்னா தண்ணியை சீக்கிரம் உள்ளே விட்டுருவாங்க, வேற உண்டு பண்ணுவாங்க. கரம்ப மண் சத்துக்கள் அதிகம், அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும், தண்ணியையும் வாங்கி வைக்கும். கரம்ப மண் போடுறது இந்த நோய்க்கு மட்டும் என்ன மேடம். கரம்ப மண் என்ன செய்யணும் சொன்னா மேடம், இப்போ நீங்கள் ரொம்ப வறட்சி பூமி, அதனால தான் நீங்கள் வந்து குழியை இன்னும் கூட ஒரு ஆழத்தகலத்தை 3க்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட எடுக்கலாம். ஆமாம், போடுறதுக்காக ஒரு அடி போடுற 2 அடி கரம்ப மண்ணை போடுங்க. கரும்பு மண் வந்து எப்படி பார்த்தாலும் மேடம் உங்களுக்கு வந்து அது எனக்கு அது கரெக்டாக தெரியல. டிப்பர் கணக்கில் ஒரு 10 லோடு குறையாமல் அடிக்க வேண்டியது வரும். அது ஐயாவுக்கு தெரியும். அப்போ 1 அடிக்கு மேன் மண்ணை போட்டுட்டு 2 அடிக்கு கரம்ப மண்ணை போடுங்க. இந்த கரம்ப மண் பெஸ்ட்டு மேடம். நோயினையும் கட்டுப்படுத்தும், உங்களுக்கு குவாலிட்டியான தேங்காய் வரும். மாதத்துக்கு ஒரு தண்ணி வந்தாலும் தென்னை மரம் வதக்கம் கொடுக்காது. ஆமாம் மேடம், என்னுடைய ஆராய்ச்சியினுடைய லிமிட்டை யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஆராய்ச்சியில் இதுதான். இந்த கரம்ப மண்ணில் அவ்வளோ. இதை எல்லா மண்ணுக்கும் போடக்கூடாது. சார் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்தந்த மண்ணுக்கு எப்படி போடணுமோ அதை தான் நம்ம செய்யணும். நீங்கள் கண்டிப்பாக 2 அடி போடுங்க. 2 அடி போட்டுட்டலாம். அதுக்கு அடுத்து இங்கே பாருங்க, இந்த இலை தான் நான் வெட்டி வச்சுருங்க பாருங்க, இதை போடுங்க. இதை போடலாம், குப்பை இருக்குது. இல்லை இதை போடுறோம். வேப்ப இலை தலை அதை மாதிரி அந்த இது இருக்கு பாரு, எருக்கு. இந்த வேலி உரம் ஒன்று வளர்ந்து இருக்கு பாரு, கத்தாழை. கத்தாழை மேடம் கரையானை கட்டுப்படுத்துற தன்மை உண்டு. இந்த கையில வெட்டி குழிக்குள்ள போடுங்க. அது சொத்து கத்தாழை அப்புறம் நடலாம். நான் இங்க பாருங்க அந்த வேலியில ஒரு இது இருக்கு பாருங்க, அது பேர் என்னது, சொத்து கத்தாழை. முள்ளு பாலா வடியும் தம்பி, அதுல ஒண்ணு எடுத்துருவாங்க. அதை வந்து நீங்க அடுத்து போடுங்க மேடம். கள்ளி வெரி குட். அதை அடுத்து போட்டுருங்க. அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் கரம்ப மண், அதுக்கு மேல கள்ளிக்கு மேல இது போட்டுட்டு அதுக்கு மேல குப்பை.
குப்பையை போட்டு இப்போ ஒரு 3 அடி நீளம் 4 அடி இருக்குன்னு வைங்க, ஒரு 3 அடியை மூடிடுங்க. 6 அடி வச்சிருங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. 3 அடி மூடிட்டோம். மூடிக்கிட்டு தண்ணி கண்டிப்பாக மேடம், ஒரு தண்ணி குழி கம்ப்ளீட்டாக நிரம்புற அளவுக்கு நீங்கள் பாய்ச்சியே ஆகணும். ஏன்னு சொன்னால் மேடம், இந்த இலதலை இந்த இது எல்லாம் அழுகும் போது கீட்டு உண்டாகும், விஷவாயுக்கள் உண்டாகும். அந்த விஷவாயுக்கள் வந்து தென்னை மரத்தை டேமேஜ் பண்ணிடும். அதனால் கண்டிப்பாக முதல் தண்ணி கனமாக நீங்கள் பாய்ச்சியே ஆகணும். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு ட்ரிப்பை பார்த்து முதல் தண்ணியை போட்டு அதுக்கு தான் குழி ஆற போடணுமா நம்ம மூதையர்கள் சொல்லுவாங்க. இங்கே பாருங்க விவஸ், இதுதான். இதில் மாதிரி கத்தாழையில் நிறைய டைப் இருக்குது. இந்த கத்தாழை பெஸ்ட்டு மேடம். இது என்னன்னு சொன்னால் மேடம், உங்களுக்கு ஈரத்தையும் வாங்கி வைக்கும், கரையான இதை கட்டுப்படுத்துகிற தன்மை உண்டு இந்த பாலுக்கு. இதான் உங்களுக்கு வேலி ஒருத்தர் அவ்வளோ இருக்க, கிடைச்சா பாருங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஆனால் இது மீதி எல்லாம் போதும். இல்லாட்டி இந்த தாமரை குளத்துல தாமரை பூக்கள், தாமரை பூ கிடைச்சா நான் சொல்றேன். பட் இது கரம்ப பண்ண முக்கியம். இது போட்டா உங்களுக்கு கொஞ்சம் நல்லது. ஆமா, இதை வந்து நீங்க கொஞ்சம் அடியில போட்டு தண்ணி புளி ஆறப்பட்டுட்டு அதுக்கப்புறம் 1/2 அடி ஆழம் இருக்குன்னு சொன்ன முதல்ல இந்த தண்ணி விட்டாதான் அது 1/2 அடி ஆளு உட்காந்துரும். புரியுதுண்ணா மேடம்? இப்போ 1 அடி டெப்த் வந்துடும். அதுக்கப்புறம் நடவு முறையை நான் சொல்லியிருக்கேன். தேங்காய்க்கு மேலே மண் வரக்கூடாது, வெளி ஓரமாக தண்ணியை விடுங்க. அது எல்லா வீடியோவும் நான் சொல்கிற ப்ராசஸ் தான். அது தம்பி தெரியும். 1 அடி விட்டு மேடம் பாக்கெட்டை கலட்டிக்கிட்டு, ஏன்னா தென்னங்க நம்ம இப்போ கொண்டு வரல, நான் நடுற அடிக்கு வரேன் மேடத்துக்கு ஒன்று நட்டு மரமே கொண்டாடணும். சரி மேடம், ஒரு கன்று நானே நட்டு, நம்மகிட்ட எல்லாமே இருக்குது மேடம், மரக்கன்று பழக்கன்று. அதே மாதிரி மேடம் இதை நட்டுக்கிட்டு இப்போ இப்படி இதை வச்சுட்டு இப்படி வந்து தண்ணி வந்து வெளியில் பாயணும். தூருக்கிட்ட தண்ணி போகக்கூடாது. வச்சு அந்த தேங்காய்க்கு மேலே மண் வரக்கூடாது. தேங்காய் லைட்டாக வெளியில் தெரியணும். அப்போ தான் சுவாசிக்கிறதுக்கு தடப்படாது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த குருத்தலுகள், காட்டாபுருக வண்டு, இதை மாதிரிப்பட்ட நோய்களுடைய தன்மை குறையும். அதுக்கப்புறம் அது பூச்சி நோய் கட்டுப்பாடு, அது என்ன நமக்கு இப்போ போக வேண்டியதில்லை. அதுக்கப்புற வந்து இதுதான் நம்ம இதில் செய்ய வேண்டிய நடைமுறை தான் சம்மந்தப்பட்டது. ஆமாம், அதுக்கப்புறம் மேடம் நீங்கள் என்ன பண்ணு சொன்னால் மேடம், தயவு செய்து மேடம் இதில் மரவள்ளி குச்சி போடுங்க. மரவள்ளி குச்சி பார் போட்டு வச்சுட்டேன்னா அது ஒரு ஏக்கருக்கு கண்டிப்பாக 1 லட்ச ரூபா வரும். ஒரு டன் வந்து மேடம் இப்போ 15, 20, மினிமம் 10,000 குறையாது. ஒரு ஏக்கருக்கு எப்படி பார்த்தாலும் மேடம் நமக்கு ஒரு 10 டன் குறையாம 20 டன் கூட வரும். இந்த மண்ணுக்கு பிரமாதமாக வரும். குப்பை சாணி போட்டு அதுக்கும் ட்ரிப்பர் இருக்குது, அது மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் வேணால் இதில் வந்து 4 தென்னை மரத்துக்கு இடையில 5 கொய்யா வைங்க. கொய்யா அது வந்து சிவப்பு கொய்யா, தைவான் பிங்க்கு, அது வச்சுட்டீங்கன்னா ஆமாம் மேடம். என்னுடைய வருமானம் என்னன்னு சொன்ன மேடம், மரத்தில் வர வருமானம் சந்ததிகளுக்கு, தேங்காயில் வர வருமானம் உங்களுக்கு, ஊடுபயிரில் வர வருமானத்தை வச்சு தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அது பாருங்க சார், ஒரு கொய்யா இருக்கு, அது கொண்டாந்து 1 வருஷம் அதை வச்சு ஒரு 30 கொய்யா, அதுல 30-40 கொய்யா. ஆமா, நல்லா காய்க்கு. அதான் இந்த மண், அதாவது மேடம் உங்க மண்ணில் ஏற்கனவே ஒரு உப்புத்தன்மை இருக்கு, சலைன் இருக்கு, தண்ணியில இருக்கு. இதுல என்னென்ன செடிகள் நல்லா வரும்னு சொன்னா மேடம், மரவள்ளி குச்சி, கொய்யா, சாத்துக்குடி, இது எலுமிச்சை, இது இது இந்த சன்ஃப்ளவர், சூரியகாந்தி, பருத்தியும் போடலாம். ஆனால் பருத்தியோட உங்கள் மண்ணுக்கு மரவள்ளி குச்சி நல்லது. மரவள்ளி குச்சி நல்லது. மார்க்கெட்டிங் நல்லா இருக்குது. இந்த சீசன் வச்சுட்டு இருந்ததுன்னா 8 மாதம். இப்போ நமக்கு வந்து செப்டம்பரில் வைக்கலாம், இங்கே மழையும் பெஞ்சிடும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டன் வந்து ஒரு கிலோ 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா கூட போகும். மினிமம் 10 ரூபா குறையாது. பெரிய செலவு உள்ள குச்சி தான். குச்சி நட்டு நடும்போது பொட்டாசை நினச்சிக்கிட்டு அது எப்படி நடைமுறைன்னு சொல்லி நான் சொல்கிறேன். பொட்டாசு மட்டும் உங்களுக்கு கூட கொடுக்க வேண்டியது வரும். ஏன்னா இந்த மண்ணை பொறுத்தளவு மேடம் வந்து இதில் தலைச்சத்தும் பொட்டாசும் கம்மியாக தான் இருக்கும். அதனால் இந்த மண்ணுக்கு நீங்கள் இந்த மரவள்ளி குச்சிக்கும் பொட்டாசு அதிகமாக தேவைப்படும். இதை பண்ணிவிட்டு இதில் வந்து அதிக கொடுக்க வேண்டியது தலைச்சத்து கொடுக்கணும். அதாவது யூரியா, இல்லாட்டி மீனுடைய கழிவு, நீங்கள் அந்த மார்க்கெட்டில் இருக்கிற மீன் கழிவு, கடலை புண்ணாக்கு, வேஸ்ட்டு, இந்த டிப்போட நுண்ணுயிர் உரம் நிறைய கொடுக்குறாங்க. இந்த நம்ம கவர்மெண்ட் டெப்போ இருக்குண்ணா மேடம், யாருமே அங்கே வாங்க போகிறதில்ல. நீங்கள் தான் நம்ம படித்தவங்கன்னா மேடம் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸுகளெல்லாம் நம்ம அணுகணும். அவங்ககிட்ட வந்து அது வந்து நிறைய விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா இந்த யூரியா போட்டால் உடனடியாக பச்சை கொடுக்கும், அதை காசு கொடுத்து வாங்கிட்டு வருவான். இவன் கொடுக்கறது மெதுவாக தான் வேலை செய்யும், சித்தா மெடிசின் மாதிரி. ஆனால் மண்ணினுடைய ஆரோக்கியம் அதுதான் கிடையாது. அது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸு, இதெல்லாம் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டோட இது பண்ணி நான் கொடுக்குற தென்னங்கனை நட்டுட்டு அதில் பில்லு கொடுப்பாங்க. அந்த பில்லையும் நீங்கள் கவர்மெண்ட் டெப்போவில் ஒப்படைச்சிட்டின்னு சொன்னால் அதுக்கு சப்சிடி இருக்குது. ஒரு ஹெக்டருக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு 7,500 ரூபா மேடம்.
ஒரு ஹெக்டருக்கு 2.5 ஏக்கர் வந்து மினிமம் வந்து 2.5 ஏக்கர் வேணும். அதுக்கு குறைச்சும் இருக்குது. ஆனால் 2.5 ஏக்கர் இருந்தால் ஒரு 20-25,000 ரூபா பக்கத்தில் வரும். இது 3 வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் சிடிபிக்கு உள்ளே போயிட்டு கோகனட் டெவலப்மெண்ட் போடு. அதை நீங்கள் தென்னவனட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸில் ஏரியா விரிவாக்க அலுவலர்னு ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லலை, இது லட்சம் பேர் 25-30 லட்சம் பேர் இதை பார்க்க போகிறாங்க. அவங்க பயனடையட்டுமே. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவ்வளோ பணம் முடங்கி கிடையாது. அதை கொண்டு கொடுத்தா தான் அவன் ஆஃபீஸர் என்ன தூங்கு மூச்சியாக வந்து கிடப்பில் போட்டுருவான். போய் அடிக்கடி பார்த்து சார் இது மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன் என்னாச்சுன்னு இதை கேட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோன்னா அது ஒரு 20-22,000 ரூபா நடவு செய்து ஒரு 6வது மாதம் 1 வருஷம் கழித்து வந்துடும். 3 வருஷம் கொடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இது இல்லாமல் இந்த தென்னைக்குள்ள ஊடு பயிர் இடைப்பயிர் இதெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. இதெல்லாம் போட்டுட்டு மேடம். இது இல்லாமல் மேடம் வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கொய்யா வச்சா கூட மேடம் மரவள்ளி குச்சி வச்சுட்டீங்கன்னா ஓகே. மரவள்ளி குச்சி இல்லாட்டி சோளம் வைக்கப்படும், நல்லா வரும். மரவள்ளி குச்சி, சோளம், கடலை, கடலையும் நல்லா வரும். நீங்கள் இன்னும் செய்யலாம் மேடம். மரவள்ளி குச்சியை போட்டுட்டு கடலையும் போட்டு, கடலை போடுறத இப்போ போடக்கூடாது. அது நீங்கள் மார்கழியில் தான் போடணும். இந்த சீசனுக்கு கடலை போடக்கூடாது. இதை மரவள்ளி குச்சியோட நிப்பாட்டி இருக்கு. தண்ணி அப்படி நம்ம கம்மியாக இருந்தால் கூட ஸ்ப்ரிங்க்லர் இருக்குது. ஒரு ஸ்ப்ரிங்க்லர் 2 அது ஒரு 20 அடி 30 அடி வரை அடிக்கும் அந்த ஹெச்இபி கேட்டவர். அதே மாதிரி ட்ரிப்பிள் லைன் போடும்போது மேடம், அந்த ட்ரிப்பிள் லைன் போடும்போது கவனமாக போடணும் மேடம். அது நம்மகிட்ட ஆள் இருக்காங்க. அதாவது லெஃப்ட்டு 2 ரைட்டு 2 ஒரு கேட்டு வால் வந்து 20 மரத்தை 40 மரத்துக்கு தான் ஒரு கேட்டு வால் வைக்கலாம். இந்த செலவு குறைக்கிறதுக்காக பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக கேட்டு வால்வை வந்து இப்போ வந்து ஒரு 40 மரத்துக்கு ஒரு கேட்டு வால் வைக்கிறத 120 மரத்துக்கு வைப்பான். அப்போ தண்ணி ஈவன். அதனால இந்த சொட்டு நீர் பாசனம் மக்களிடம் ஃபெயிலியராக மக்கள்கிட்ட சில விஷயங்களுடைய டெக்னாலஜி தெரியாமல் அவனுடைய லாப நோக்கோட பண்ணும்போது விவசாயிகள் தண்ணி இதுக்கு பாயும் அதுக்கு பாயாது. இதை ப்ராப்பராக பண்ண மேடம் சொட்டு நீர் பாசனத்தை மாதிரி ஒரு சிறந்த ஏது மேடம். இன்றைக்கி கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், இங்கிட்டு காங்கேயம், தாராபுரம் அந்த ஏரியாவை பார்த்து தென்னை விவசாயத்தை ஒரு காலத்தில் தென்னையே கிடையாது மேடம். ஒரு காலத்தில் தென்னையினுடைய பிறப்பிடம் கன்னியாகுமரி, தஞ்சாவூர் மாவட்டம் தான் தமிழ்நாட்டினுடைய பிறப்பிடமே. இன்றைக்கி எங்கள் ஊரை பிபிபின்னு சொல்லுவாங்க, ட்ரிபிள்-P. 10 பேராவூர்னு, அடுத்து பட்டுக்கோட்டை, 3வது தான் பொள்ளாச்சி. இன்னும் அப்படியே மாறிச்சு. இன்னைக்கு பொள்ளாச்சி, பட்டுக்கோட்டை, பேராவூர்னு வந்துருச்சு. அதோட இன்னும் இந்த ஏரியா டெவலப் ஆனதுக்கு காரணம் வந்து தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவாங்க. அடிப்படையில் அந்த தொழில்நுட்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேடம். அப்போ இதே மாதிரி மேடம் நீங்கள் அந்த தொழில்நுட்பத்தை பண்ணிக்கிட்டு மேடம் இந்த தென்னங்கன்று நடவும் போது அதுக்குள்ளே கொஞ்சம் தட்டைப்பயிர் போட்டு குளிக்குங்க. தட்டைப்பயிர் நம்ம தட்டைப்பயிர் போட்டிங்கன்னா அது வேறு முடிச்சு தாவரம். இதுக்கு தேவையான சத்துக்களை இது எடுத்து கொடுத்துரும். இதை மாதிரி மேடம் நீங்கள் அந்த கரம்ப மண் போட்டு நான் சொன்ன அந்த கத்தாழை அந்த இருக்கு அது பேர் நான் சொன்னால் அந்த கல்லின்னா ரொம்ப அருமையான மெதடு மேடம். போட்டுக்கிட்டு நீங்கள் தென்னங்கன்று நடும்போது உப்பு ரொம்ப கொடுக்க வேணாம் இந்த இதுக்கு. ஏன்னா இதில் வந்து உப்பு தன்மை ஏற்கனவே இருக்கனால நீங்கள் தென்னங்கன்று நடும்போது உப்பை நான் போட வேணாம். வேறு கொஞ்சம் இந்த கரையாக வராமல் இருக்கிறதுக்கு வேறு கொஞ்சம் மெடிசன் அந்த டைம் நான் கொடுப்பேன். அதையும் போட்டு வைக்க கண்டிப்பாக சொல்கிற மேடம். 2.5 வருஷத்தில் காய்ப்பு வரும். 3 வருஷத்தில் கண்டிப்பாக காய் வெட்டலாம். இளநிக்கும் கொடுக்கலாம், தேங்காய்க்கும் கொடுக்கலாம். 18 பாலை வரும். நாட்டு ரகத்துலனா 12 தான் வருது. 18 பாலை வரும், மட்டை வரும். இளநிக்காரன் விரும்பி போயிட்டு போவான். தேங்காய் வாங்குறவங்க கூட விரும்பி வாங்கிட்டு போவாங்க. நல்லா காய்ப்பு வர 5-6 வருஷம் ஆகும். அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் சார் சொல்லிட்டு போயிட்டாருன்னு கனவு காண வேண்டியது. 300 காய் என்ன காய்க்கிறதுக்கு ஒரு 5-6 வருஷம் ஆகும். ஆரம்பத்தில் ஒரு 3வது வருஷம் ஒரு 100 காய் காய்க்கும். அப்புறம் 150 ஒரு வருஷத்துக்கு ஒரு குலைக்கு ஒரு மரம் 300 காய். இப்போ இதில் வந்து நீங்கள் இப்போ 2.5 ஏக்கருக்கு மேடம் வந்து 70, 140, 200 கன்று வைக்கலாம். ஒரு 6000 to 7000 காய் வெட்டலாம். அதுவும் இன்றைக்கி இளநிக்கு வெட்டிங்கன்னா காய்ப்பு திறன் கூடும். இளநிக்கு இப்போ இந்த கிணறு இருக்குது. என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, சார் அது எப்படி சார் சாத்தியம், இளநி வெட்டினா எப்படி சார்? கண்டிப்பாக உண்மை. இப்போ மேடம் ஒரு பசுமாடு இருக்குது, ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கறக்குது. ஒரு வாரம் கழித்து கறந்தா 140 லிட்டர் கறக்கணும். உண்மையா இல்லையா? கறக்கணும். எத்தனை லிட்டர் கறக்கும் ஒரு வாரம் கழிச்சு போகணும்? 20 ரீப்ராசஸ் ஆகாது. பசிச்சா மேடம் தானே சாப்பிட முடியும். உள்ள நேரத்தை சாப்பிட்டது உள்ள இருந்தா அதான் உண்மை. இறக்கிற கிணறு தான் ஊறும். அதனால நீங்கள் செய்ய வேண்டியது காய்களையும் அதே மாதிரி மேடம் நீங்கள் 40 நாள் 45 நாளைக்கு ஒருக்கா வெட்டணும். எதையும் ஸ்டோர் பண்ணக்கூடாது. 10 காய் இருந்தாலும் வெட்டி தாங்கணும், இறக்கணும். பாரத்தை நான் ஒரு 50 கிலோ மூட்டை எவ்வளோ நேரம் மேடம் தலையில் தூக்கி வச்சு நிற்பேன். இது நிறைய விவசாயி அதான் மேடம். இதுதான் இல்லிட்ரேட் விவசாயின்னு சொல்கிறது. நம்முடைய விவசாயம் ஏன் தோற்றதுன்னு சொன்னால் அறிவு இல்லாமல் அவங்களோட தொழில்நுட்பங்கள் தெரியாமல் எந்த விவசாயி மேடம் சந்தோஷமாக இருக்கான்? ஒரு டீ கடை வச்சுருவன் கூட சந்தோஷமாக இருக்கான். 3 நேரம் ஒழுங்காக சாப்பிட்றான்.
100 ஏக்கர் வச்சுருக்க விவசாயிகளுடைய நிலைமையை பாருங்கள். நான் முதலே சொன்ன மாதிரி முதுகெலும்பு இல்லாமல் இருக்காங்க. இந்த வைத்தியம் இந்த இது மாறணும். இது மாறுறதுக்காக தான் பசுமை பூமி வீட்டு வீடு திட்டத்தை ஒன்று அறிமுகப்படுத்தி லேபில் இருக்கிற டெக்னாலஜி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னு எவன் மேடம் ஃபீல்டுக்கு வந்து ஒர்க் பண்ண போகிறான் சார்? ப்ரெஸ்டீஜ் இதாக எடுக்கிறான். ஆனால் சம்பளம் மட்டும் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வாங்குறான். அது தப்பு மேடம். உழைக்க நீங்கள் வந்து தன்னார்வம் பண்ணுறதா? நான் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஐயா. நான் ஒரு கவர்மெண்ட் வேலைன்னா எனக்கு அதில் விருப்பம் இல்லை ஐயா. என்ன விட்டு நான் கற்ற கல்வியை இந்த மக்கள் பயனடையணும். அதுக்காக நான் சும்மாவும் சர்வீஸ் செய்யலை. நீங்களும் எனக்கு கொடுக்குறீங்க. என்னுடைய தென்னங்கன்று எனக்கு கிடைக்கும், இன்புட்டு கிடைக்கும். அதாவது 2 மியூச்சுவலாக இருக்கணும். அதாவது 1 வேல இருக்காம 2 வேல இருக்கணும். இந்த தோட்டத்தை வந்து இந்த தேக்கு வகையில் உள்ள இதையும் நீங்கள் தான் வைக்கணும், தென்னம்பிள்ளையும் நீங்கள் தான் வைக்கணும். நாங்கள் உங்களை தான் நம்பி இந்த மரம் காய்க்கிற பிறகு கூட உங்களோட பார்வை இதில் இருக்கும். எப்போதும் மேடம் நம்ம வந்து நீங்கள் பார்வை இருக்கு. இந்த பசுமை பூமியில் யூடியூப்பை பார்த்தாலே மேடம் என்னுடைய கட்டுரைகள் முழுவதும் ஒரு படிக்காத ஒரு பாமரன், ஒரு படிக்காத எதுவுமே தெரியாமல் அந்த படத்தை பார்த்தே என்னுடைய வீடியோக்கள் அந்த அளவுக்கு தான் மேடம் நான் என்னுடைய செயல்பாடே இருக்கும். நான் இந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மனதில் இடம் பிடிச்சிருக்கேன்னு சொன்னால் மேடம் இதுதான் காரணம். என்னுடைய செயல்பாடு அணுகுமுறை இது. அதை மாதிரி நம்ம பண்ணிட்டோன்னு சொன்னால் மேடம் நிச்சயமாக சொல்கிறேன், இதை மாதிரி ஒரு 2 ஏக்கர் வச்சுக்கிட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இடங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணால் இருக்கிற தண்ணியை நமக்கு போதும். தண்ணியை சிக்கனமாகப்படுத்தி அடுத்து வந்து மேடம் இன்னொரு முக்கியமான விவசாயத்தை சொல்கிறேன். ஏன் நான் மரவள்ளி குச்சி போட சொன்னேன்னு சொன்னால் மேடம் எப்போதுமே மேடம் சூரிய ஒளி வந்து அந்த இலையில தான் படணும், தரையில். அதாவது மேடம் நல்லா புரியுது. இப்போ இந்த சூரிய ஒளியில நின்று நம்மளால பேச முடியுதா? நம்ம தலை தாங்குமா? தாங்காது. ஆனால் இலையில அது பட்டாதான் அது குளுக்கோஸா மாறி தேங்காய் மாறிடும். அதுக்காக தென்னை மரத்தை போய் கொடையை பிடிச்சி நிற்க முடியுமா? காய்க்காது. அப்போ வெயில் வந்து இலையில படணும், கீழே படவே கூடாது. அந்த கீழே படாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த மல்டி டைப் சிஸ்டத்தில் மரவள்ளி குச்சியை பண்ணியிருந்தோன்னா உங்களுக்கு ஈரப்பதம் பாதுகாக்க. மேடம் நிறைய விவசாயிகளுக்கு தண்ணி இல்லை சார். அதில் ஏன் தண்ணி கொஞ்சம் போதும் மேடம். இந்த கரம்ப மண் அவ்வளோ தண்ணியை வாங்கி வைக்கும் மேடம். தென்னை நாற்கழிவு இருக்கணும், கோகோ பிட்ஸு, அது அவ்வளோ தண்ணியை வாங்கி வைக்கும். ஈரத்தை வந்து படக்கூடாது. தேவையில்லாமல் தோப்புகளை உழுகக்கூடாது. உழுதாலே மண்ணு காய்ச்சல் கொடுத்துரும் மேடம். நான் அது ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். உழுகிற மண்ணுக்கும் உழுகாத மண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஏன் நீங்கள் உழுகுறீங்க? களைகள் வந்து நம்ம வீட்டில் உள்ள சகோதரர்கள் என்னிட்ட கேட்குறாங்க, சார் களைகள் சத்தை சாப்பிடாதா? களையை சாப்பிடதான் செய்யும். அது களையை சாப்பிட்டு களை எங்கே போகுது? எதானே போகுது, மண்ணுக்கு தானே போகுது. கடவுளுடைய படைப்பு மேடம். கடவுளோட படைப்போட நம்ம ஒன்றிணைந்து போகணும். தேவையில்லாம நீங்க வந்து இன்னும் உழவே கூட மட்டப்படுத்துங்க. இல்ல இதை சார் சொல்ற மாதிரி குழி வெட்டி கரம்பை இதெல்லாம் போட்டு மூடுறோம்ல. எள்ளு வந்து தென்னைக்குள்ள கண்டிப்பாக ஊடு பயிரா போடக்கூடாது. எள்ளும் ஆரஸ்பதியும் ஒண்ணு. எள்ளு ஆரஸ்பதி புளிய மரம் மண்ணில் இருக்கிற சத்துக்களை நான் உறிஞ்சு மலட்டுத்தன்மையை உண்டு பண்ணிடும். கடலை, உளுந்து, சோளம், காய்கறி பேர் பிடிச்ச தாவரங்கள். வாழை கூட போடுறேன் கலக்க. வாழை கூட நல்லது. ஆனால் உங்கள் மண்ணு வாழை போடாது, வராது. நீங்கள் போட வந்து கொய்யா. சார் எனக்கு எல்லாமே தெரியும். ஒரு ஜாதகத்தை நான் சொல்லிட்டு போவேன். நீங்கள் டைம் இல்லை தம்பிக்கு. இது நீங்கள் 10,000 இல்லை 1 லட்சம் லேபில் கொடுத்து கொண்டு வரதை நான் என்னுடைய நாக்கு வழியாக நக்கி இப்படிதாம்மா இருக்குன்னு சொல்லிட்டு வரவேண்ணா. அதனால் இதை மாதிரி நீங்கள் விவசாயம் செய்யுங்க. காலத்தினுடைய கட்டாயத்தை கருதி வேற நீங்கள் வந்து லெவலிங் உழவு ரொம்ப கொடுக்கக்கூடாது மேடம். நீங்கள் பாரு போடும்போது உழுதுகிட்டு அதுக்கப்புறம் உழவு நட்டா அதை கழிவுகளை அதுக்கு உரமாக மாற்றுங்க. இப்போ நீங்கள் இது போடுறீங்கன்னு வைங்க, மரவள்ளி கூட கிழங்கை எடுத்துக்கிட்டு அந்த இலதலையெல்லாம் அதுக்கு உரமாக மாற்றணும். தென்னைக்கு எப்போதும் மேடம் ஒன்னுடைய கழிவு இன்னொன்றுக்கு உரமாக மாறணும். விவசாயத்தை மேடம் குப்பை சாணி காசு கொடுத்து வாங்குறதுனா பெருசு இல்லை. இருக்கிற கழிவு என்ன மேடம், குப்பை சாணி மக்களானும் உரமாக தான் மாறுது, கழிவு மக்களானும் உரமாக தான் மாறுது. உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதை மாதிரி கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் கெமிக்கலும் கொடுங்க. வெறும் ஆர்கானிக்னு சொன்னாலும் ஏற்றுக்கிடாதுங்க. இது ஒட்டுறாங்க. கெமிக்கலும் கொடுங்க, ஆர்கானிக்கும் கொடுங்க. நம்மகிட்ட இருக்கிற கழிவுகளை பயன்படுத்துங்க. தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்துங்க. இந்த எவப்போ டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். அதாவது நீராவி போக்குதல் வந்து தரையிருந்து வெயில் படக்கூடாது. அதுக்காக இந்த ஊடு பயிர்களை நான் சொன்னேன். இது பெஸ்ட்டு. கொய்யாவும் உங்களுக்கு ஒரு 2 ஏக்கரில் ஒரு 50, 60, 1 லட்சம் மெயின்டெனன்ஸ் செலவு ஆகும். இந்த மரவள்ளி குச்சியில் ப்ராஃபிட் கிடைக்கும். தென்னை அதுக்கு அடுத்து இதெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து எலுமிச்சை வைக்கலாம். எலுமிச்சையும் நல்லா வரும். சப்போட்டா வைக்கலாம். இதை மாதிரி நம்ம எல்லாமே பண்ண மேடம். நீங்கள் வேலி ஓரங்களில் முருங்கை கூட வைக்கலாம். மரப்பயிரை நட்டு முருங்கையும் வைங்க. வேலி ஓரம் வெயில் படுற இடம். முருங்கைக்கு வெயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெயில் படுற இடமா முருங்கையை வைங்க. ஒரு கட்டை குடிங்க. இதை மாதிரி கீரைகள் கொஞ்சம் போடுங்க.
விவசாயத்தை முழு நேரமாக பார்த்தா தான், விவசாயத்தை முழு நேரமாக பார்த்தா நம்ம நிச்சயமாக வந்து விவசாயிகளும் அரசனாக வாழலாம் என்று கூறி காலத்தினுடைய கட்டாயம் கருகி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடத்துக்கு நன்றி சொல்லுங்கள். அவங்க வாயிலாத பெரிய விஷயங்களை இது பண்ணோம். எல்லாரும் அவங்களுக்கு நன்றியை சொல்லுங்கள். வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.